நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம தளபதி விஜய் மேல் வந்து நிறைய பேர் வந்து வன்மத்தில் இருக்காங்க. அந்த வன்மம் அப்படின்றத வந்து வயிற்றில் வந்து ஜெலோசில் வந்து போடாட்டி அவங்க வயிற்றுச்சில் தீராத அளவுக்கு வந்து அப்படியே வாயிலேருந்து புகை வர அளவுக்கு வந்து தளபதி மேலே வந்து வன்மத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கரூர் விஷயத்தை வச்சு தளபதி விஜய் வந்து முடிச்சு விடலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்களே வந்து செருப்படி கொடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து யாருமே எதிர்பார்க்கல. நம்ம தளபதி விஜய் இருந்த இடத்துல வந்து வேறு ஒரு நடிகரோ வேறு ஒரு அரசியல்வாதியோ இருந்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேடுகட்ட சில கேரக்டர்லாம் வந்து முடிச்சு விட்டுருக்கும் அந்த அரசியல் இருக்கவங்க. ஆனால் நம்ம தளபதி விஜய் மேலே வந்து மக்கள் வந்து அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கன்றதால வந்து மக்களை எதிர்த்து வந்து இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. முழுக்க வந்து தளபதிக்கு வந்து என்ன நினைச்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக திரும்பி இருக்கு. ஸோ நான் ஒரு வீடியோ அப்டேட் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ அப்டேட் வந்து பாருங்க. இவ்வளோ பாதிக்கப்பட்ட மக்களோட வலியை இப்படி கேவலப்படுத்துறீங்களே, உங்களுக்கு மனசு, கருணை, மனசாட்சி ஏதாவது இருக்கா? நீங்க போனீங்களா? நீங்க பேசிருக்கீங்களா? என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா? எதுவுமே தெரியாம புரியாம இப்போ என்ன விஜய் சாரை அரெஸ்ட் பண்றதுக்கு பல விதமான பொய் பித்தலாட்டம் பண்ணியும் அந்த விஷயம் நடக்கலையே அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தானே. மக்களுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மக்கள் தான் காரணம். அப்படிப்பட்ட மக்களை பத்தி பேசுறதுக்கு அவங்க வர்த்தே இல்லைன்னு சொல்ற இவங்க எங்க? இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். 31 உயிர்கள் வந்து கரூர்ல போயிருக்கு. குடும்பங்களே அந்த விஷயத்த மறந்துட்டு கடந்து போறாங்க. அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும்? மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரு? உங்க வர்த் என்ன? நான் போயிருக்கேன். நான் நேரடியா இந்த கரூர் மக்களை சந்திச்சு வந்திருக்கேன். உங்களை மாதிரி நான் அரசியல்வாதி கிடையாது, பெரிய கட்சி பேக்கிங் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்களுடைய வலி என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பாதிக்கப்பட்ட மக்களே சொல்கிறாங்க விஜய் சார் மேலே தப்பில்லைன்னு. இதை உங்களால் ஜீர்ணிக்க முடியல. அதனால தான் அப்படிப்பட்ட மக்களும் ஒர்த் இல்லை, அவங்களுடைய வலியும் வேலிட் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சூப்பர், நல்ல வேலை ராஜினாமா பண்ணிட்டீங்க. ஜம்முன்னு வீட்டில் இருங்க. வர்த்தில்லாத மக்களுக்கு எதுக்கு நீங்கள் அவசரப்பட்டு சேவை செய்யணும்? எங்களுக்கு உங்கள் சேவை தேவையில்லை. பக்கத்தில் 2 பேர் உட்காந்து கை தட்டுறாங்க பாருங்க. No comments, simply waste. அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த வினோதினி அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும். அந்த வினோதினி வந்து நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. பிறகு கமலஹாசனோட அந்த மக்கள் நீதி மையத்தில் வந்து சேர்ந்தாங்க. அதில் வந்து சேர்ந்த பிறகு வந்து பெரிய ஆள் மாதிரி இவங்க அப்பா வந்து பேசுறது அந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் இப்போ வந்து கரூர் பற்றி பேசுறதுல பொது பிரச்சனை பேசுறதுலன்னு சொன்னதுக்கு வந்து அந்த 41 ஃபேமிலின்றது வந்து ஒரு ஒர்த்து கிடையாது, அவங்க ஒர்த்தே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, அவங்க அதெல்லாம் மறந்துட்டு வந்து நார்மலாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் எதுக்கு பேசிட்டு இருக்கணுன்ற மாதிரி வந்து அந்த மக்கள் அந்த விக்டீம் வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இந்த விக்டீம் வந்து இவ்வளோ கேவலமாக பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல. வந்து சனம் ஷெட்டி வந்து ஒரு வீடியோன்றது வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து போட்டு பொலன்னு பொழந்திருக்காங்க வினோதினியை. உங்களுக்கு மக்களை வந்து இந்த அளவுக்கு வந்து கேவலம் பேசுறவங்களுக்கும் எந்த தகுதி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தில் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அது எதுவுமே தெரியாமல் வந்து நீங்கள் விஜய் மேலே வந்து ஒரு வன்மத்தில் மட்டும் விஜய் அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, குழுன்னு இருக்குமா? அது நடக்கலன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து விஜய் வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து போட்டு பொலன்னு வந்து பொழந்துட்டாங்க சனம் ஷெட்டி. வினோதினி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சனம் ஷெட்டி பற்றி என்ன நினைக்கிறதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. தேங்க்யூ.